தமிழ் வணக்கம். ஈரானை வீழ்த்த முடியவில்லை. இப்பொழுது குர்டிஸ்தானியர்களை அழைத்திருக்கின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஈரானுக்கு அருகில் ஈராக்கிற்கு இடையில் பல இடங்களில் குர்டிஸ்தானியர்கள் இருக்கின்றார்கள். பலவேறு குர்டிஸ்தானிய ஆயுத குழுக்களுடன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசி இப்பொழுது களம் இறங்குவதற்கு அவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய படைகளை இறக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாரில்லை என்று கூறியிருக்கும் நிலையில் குர்டிஸ்தானிய படைகளை இறக்கப் போகின்றார்கள். குர்டிஸ்தானியர்களுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆதரவாக இருக்குமாக இருந்தால் துருக்கியினுடைய தாக்குதலில் இருந்து தப்பி பிழைத்து தங்களுக்கான ஒரு நாட்டை அமைத்துக் கொள்ள அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். ஆனால் குர்டிஸ்தானியர்களுக்கு நிலத்தை வழங்கும் முயற்சியில் இஸ்ரேலியர்களைப் போல குர்டிஸ்தானியர்களுக்கு ஒரு நாட்டை கொடுப்பது போல ஈரானை பிளவுபடுத்த நினைப்பீர்களாக இருந்தால் அதன் விளைவுகளை தாங்க மாட்டீர்கள் என்று ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு அறிவித்திருக்கின்றது. குர்டிஸ்தானியர்களுடைய PUK அமைப்பினுடைய தலைவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இது தொடர்பாக நேரடியாக பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் நீண்ட காலமாக ஈரானினுடைய தெஹ்ரானுக்கு எதிராக போர் புரிந்து வருகின்ற காரணத்தினால் இப்போது இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்த நினைக்கின்றார்கள். குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்கலாம் என்பது அவர்களுடைய கனவு. பிரிட்டனில் இருக்கின்ற ITV தகவலின்படி 2 தினங்களில் குர்டிஸ்தானிய படைகள் இறங்கும் என்றும் சிரியாவில் பசார் அல் ஆசாட்டை வீழ்த்துவதற்கு எப்படி உள்ளே இருந்து ஒரு படை புறப்பட்டதோ அதுபோல ஒரு படையை அனுப்புவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கின்றது. சனிக்கிழமை அன்று ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான காரணம் என்ன என்று அமெரிக்காவினுடைய Axios இன்று எழுதியிருக்கின்றது. முதலாவது காரணம் ஈரானுடன் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தைகள் மரணமடைந்து விட்டது என்று அமெரிக்க அதிபருடைய மருமகன் ஜெரால்ட் குஷ்னர் தொலைபேசி வழியாக டொனால்ட் ட்ரம்பிற்கு கூறியிருக்கின்றார். அதேவேளை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக ஈரானினுடைய மத தலைவர் முக்கியமானவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். எல்லோரையும் ஒரே குண்டிலேயே கதையை முடித்து விடலாம் என்பதனால் இதைவிட சரியான தருணம் இல்லை என்று இஸ்ரேல் அறிவித்ததாகவும் அதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடந்ததாகவும் இப்பொழுது எழுதப்படுகின்றது. இதுபோல பல கூட்டம் நடக்கின்ற வேளைகளிலே இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரான் சிரியா போன்ற இடங்களில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஈரானினுடைய முக்கியமான தளபதிகள் சிரியாவில் ஈரான் தூதராலயத்தின் நிலத்தடி அறையில் பேசிய பொழுது அனைவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தி அனைவரையும் கொன்றதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானினுடைய வேகப்படகு ஒன்று ஈரானினுடைய நீர்மூழ்கி கப்பல் என்று கூறுகின்றார்கள். ஸ்ரீலங்காவினுடைய காலிக்கு 40 கிலோமீட்டர்கள் தொலைவில் கடலில் மூழ்கியதாகவும் இதில் இந்த கப்பலில் 180 பேர் வந்ததாக ஐரோப்பாவில் எழுதியிருக்கின்றார்கள். 32 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் 78 பேர் காப்பாற்றப்பட்டதாகவும் மேலும் 100 பேரை காணவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த கப்பல் குறித்த மேலதிக விவரங்கள் வர வேண்டி இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய 3 விமானங்கள் குவைத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கான முக்கியமான காரணம் குவைத்தினுடைய விமானிகள் தவறுதலாக பதகளிப்பில் அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்தினார்கள் என்று இப்பொழுது அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினர் கோர்மூஸ் நீரிணை தங்களுடைய 100க்கு 100% கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த இடத்திற்கு அமெரிக்கா படைகளை அனுப்பி இந்த பாதையை திறக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. அதேவேளை இந்த தாக்குதல் காரணமாக ஓமானில் இருந்து முதலாவது விமானம் பிரித்தானிய உல்லாச பயணிகளை ஏற்றிக் கொண்டு புறப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியினுடைய உல்லாச பயணிகள் இப்பிராந்தியத்தில் 30,000 பேர் வரை இருக்கின்றார்கள். இவர்களை தூக்க வேண்டி இருக்கின்றது. டென்மார்க்கில் 9,500 பேர் இருக்கின்றார்கள். இவர்களில் பலர் துபாயில் இருந்து பாலைவன வழியாக ஓமான் வந்து அங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சார்ட்டர் விமானங்களின் மூலம் இவர்கள் ஏற்றப்படுகின்றார்கள். இத்தாலியர்கள் 127 பேர். மேலும் ஸ்பேனியா நாடு இப்பொழுது தமது நாட்டவரை ஏற்றுகின்ற வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றது. லெபனானினுடைய தலைநகரில் இப்பொழுது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலிய படைகள் இறங்குவது போல அந்த நாட்டிற்கு அருகில் சென்றிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவை தாக்குவதாக கூறி 16 நகரங்களில் இருந்து வெளியேற சொல்லி இப்பொழுது பெய்ரூட்டில் குண்டுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி கொண்டிருக்கின்ற போரில் இலக்கில்லாமல் ஆகாயத்தில் பறந்து வெடித்துக் கொண்டிருக்கின்ற குண்டுகளே அதிகம் என்றும் ஒவ்வொரு குண்டு வெடிக்கவும் $1000 கரியாகி போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய பொருளாதார கஷ்டத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் இவ்வளவு பெருந்தொகை பணத்தை வீணாக இறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 1000 குண்டு சுட்டால் அதில் ஒன்றாவது குறி தவறாமல் படுமா என்பது கேள்விக்குறி என்பதும் கவனிக்கத்தக்கது. அயதுல்லா அலி கமேனியினுடைய மரணம் 3 நாள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுவதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஈரானினுடைய ஏவுகணைகள் 2வது சுற்றாக சென்று இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலில்
219 இஸ்ரேலியர்கள் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் ஒரு தாக்குதலில் அமெரிக்க படை வீரர் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். அதேவேளை அயதுல்லா அலி காமேனியின் இடத்தில் அவருடைய மகன் நியமிக்கப்படுவார் என்று கூறப்பட்டாலும் யார் நியமிக்கப்படுகின்றார்களோ அவர்களை கொல்வதில் தாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். இவ்வாறு இன்று மாலை வரையான முக்கிய செய்திகள் காணப்படுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஈரான் போர் தொடர்பாக இழைக்கப்பட்ட தவறுகள் குறித்த பல சர்வதேச ஆய்வுகள் வந்திருக்கின்றன. அவற்றை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.